ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த மாதம் சம்பளம் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிடுச்சுங்களா? கிரெடிட் ஆயிருந்துச்சுன்னா கூடவே நமக்கு ஒரு ஹாப்பி நியூஸும் வந்தாச்சு. என்னென்னு பார்க்குறீங்க? ப்ரைம் டே ஆஃபர்ஸ். ஸோ 4, 5, 6 நமக்கு ஆஃபர்ஸ் இருக்குது. பட் இது வாங்குறதுக்கு முன்னாடி சில பாயிண்ட்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணணும். என்ன வேணும், கண்டிப்பாக இந்த பொருள் நமக்கு வேணுமா அப்படின்ற லிஸ்ட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணணும். லிஸ்ட்டு ரெடி பண்ண உடனே வெயிட் பண்ணுங்கள். உடனே அதை வாங்காதீங்க. வெயிட் ஃபார் 24 hour ரூல். இது இம்பல்ஸ் பர்ச்சேஸ்லேருந்து உங்களை கண்டிப்பாக தடுக்கும். அதுக்கப்புறமும் வேணும்னா மட்டும் வாங்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பட்ஜெட் போடணும். இந்த மந்த் இந்த சேலில் நான் இவ்வளோ அமௌண்ட்டு தான் என்னோடய அக்கௌண்ட்லேருந்து எடுப்பேன் அப்படின்னு ஃபிக்ஸட் பட்ஜெட். அந்த பட்ஜெட்டை தாண்டி நான் கண்டிப்பாக செலவு பண்ண மாட்டேன்னு எழுதி வைக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமானதுங்க, கண்டிப்பாக அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பொருள் எனக்கு கண்டிப்பாக வேணுமா, இது என் பட்ஜெட்டில் இருக்கா, இது வாங்கினா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா என் லைஃபுக்குன்னு நீங்களே கேளுங்க. அப்புறம் உங்களுடைய டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இது எல்லாமே நீங்கள் மொபைலில் லிங்க் பண்ணி வச்சுருப்பீங்க. அதை முதல்ல ஃபஸ்ட்டு எடுத்துடுங்க. இது உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டை சேவ் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட், ப்ரைஸை கம்பேர் பண்ணுங்கள். இந்த ஆஃபரில் எவ்வளோ போட்டிருக்காங்க, இதுக்கு முன்னாடி எவ்வளோ தான் அது சேல்ஸ் ஆச்சு, அதை நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணணும். ஏன்னா ஆஃபர்ன்றது நமக்கு ஒரு பெரிய ட்ராப். unsubscribe from sales notification. நீங்கள் நிறைய வாங்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். முதல்ல அதெல்லாம் unsubscribe பண்ணிடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், திங்க் இன் ஒர்க்கிங் ஹார்ஸ். இப்போ ஒரு பொருள் வாங்குறீங்க, அந்த பொருளுக்காக நான் எவ்வளோ மணி நேரம் வேலை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். அப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், நான் அப்போ பொருளே வாங்க முடியாதான்னு. உதாரணத்துக்கு, ஒரு வாட்ச் 16,000 ரூபாய் ஆகுது. பட் ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு வாட்ச் இருக்கும், இருந்தாலும் நீங்கள் வாங்கணுமான்னு நீங்கள் தாங்க யோசிக்கணும். கால்குலேட் பர் யூசேஜ் ப்ரைஸ். எக்ஸாம்பிளுக்கு, ஒரு டிஷர்ட் 500 rupees வருதுன்னா அது இத்தனை யூஸ்க்கு இத்தனை அமௌண்ட் கண்டிப்பாக யூஸ் பண்ணணுமா அப்படின்னு திங்க் பண்ணி வாங்குங்க. டீக்ளட்டர் பிஃபோர் பையிங். உங்களுடைய கபர்ட், கிளாசெட்டை நீங்கள் கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும். மேபி அதே மாதிரி பொருள் வேறு கலரில் கூட உங்களோட கிளாசெட்லேயோ கபர்ட்லேயோ கண்டிப்பாக இருக்கும். ஸோ செக் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணலாம். டோன்ட் ஃபால் இன்டு ட்ராப். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் வீட்டில் ஒரு மிக்சி ரிப்பேரில் இருக்குது, புது மிக்சி மாற்றணும். ஆனால் புது மிக்சி வாங்கும்போது உங்களுக்கு ஒரு ஓவன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. திங்க் பண்ணுங்கள். இப்போ நீரோட மிக்சியை மட்டும் வாங்கிட்டு ஓவனை வாங்காமல் இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஸோ அப்படிப்பட்ட மிச்சமான அமௌண்ட்டெல்லாம் நீங்கள் உடனே சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு மாற்றணும். அப்படி மாற்றினீங்க அப்படின்னா உங்களுடைய அமௌண்ட் கண்டிப்பாக க்ரோ ஆகிட்டே தாங்க போகும். ஆஃபரை வின் பண்ணணும்னு நினைக்காதீங்க, உங்களுடைய மணியை நீங்கள் வின் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சின்ன லைக், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.